ஏழைகளின் மனம் உயர்ந்தது. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் முதியவர் ஒருவர் ஒரு உணவு விடுதிக்கு உணவருந்த சென்றார். வெயிலில் வந்த களைப்பு அவர் முகத்தில் தெரிந்தது. அவர் அங்கு ஓர் இடத்தில் அமர்ந்து சர்வரை அழைத்து, "தம்பி, இங்கு சாப்பாடு என்ன விலை?" என்று கேட்டார். அதற்கு சர்வர் 50 ரூபாய் என்றான். பெரியவர் தனது சட்டை பைக்குள் கைவிட்டு பார்த்துவிட்டு அந்த சர்வரிடம், "தம்பி, அதற்கும் சற்று குறைவாக சாப்பாடு கிடைக்காதா?" என்று கேட்டார். அந்த சர்வர் கோபமாக, "யோ, ஏயா இங்க வந்து எங்க உயிரை எடுக்கிறீங்க? இதைவிட மலிவான ஹோட்டல் எவ்வளவோ இருக்கு, அங்க போய் தொலைங்கய்யா" என்று கத்தினான். அந்த பெரியவரோ, "தம்பி, தெரியாமல் இங்கு வந்து விட்டேன். வெளியே வெயில் அதிகமாக இருக்கிறது. நான் இனி வேறு ஹோட்டலுக்கு செல்லுவது சற்று சிரமம்" என்றார். அந்த சர்வரும், "சரி, எவ்வளவு பணம் குறைவாய் வைத்திருக்கிறாய்?" என்று கேட்டான். அந்த பெரியவர், "என்னிடம் 45 ரூபாய் தான் இருக்கிறது" என்றார். "சரி, சாப்பாடு தருகிறேன். ஆனால் உனக்கு தயிர் இல்லை, சரியா?" என்றான் சர்வர். பெரியவரும் சரி என சம்மதித்தார். அந்த சர்வரும் சாப்பாடு கொடுத்தான். பெரியவர் சாப்பிட்டு விட்டு அந்த சர்வரிடம் 50 ரூபாய் கொடுத்தார். சர்வர் மேலும் கோபம் அடைந்தான். "ஏயா, இதோ 50 ரூபாய் வைத்திருக்கிறாய், பின் ஏன் 45 ரூபாய் தான் இருக்கு என்று சொன்னாய்? ஓ, வெற்றிலை பாக்கு வாங்குறதுக்கு 5 ரூபாய் தேவைப்படுகிறதா? இந்தா மீதி 5 ரூபாய்" என்று சலிப்போடு மீதியை கொடுத்தான். அந்த பெரியவரோ, "வேண்டாம் தம்பி, அது உனக்குத்தான். உனக்கு டிப்ஸ் கொடுக்க என்னிடம் வேறு பணம் இல்லை" என்று சொல்லிவிட்டு வெயிலில் நடந்து சென்றார். அந்த சர்வருக்கு கண்களில் நீர் ததும்பியது. அன்பார்ந்தவர்களே, ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர். ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர். ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர். ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20, 21 இறை வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, யாரையும் ஏளனமாக பார்ப்பதும் தவறு, பேசுவதும் தவறு. ஏழைகள் தங்கள் வறுமையில் கூட மனதளவில் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.